வணக்கம் நண்பர்களே, இன்றைய தினமணி செய்திகள் தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக பிரதமர் மோடிக்கு கனா நாட்டின் உயரிய விருது த ஆஃபீஸர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் தி கனா அப்படிங்கிற விருது வழங்கியிருக்காங்க. எதற்காகனா பிரதமரின் தலை சிறந்த பொது நிர்வாகத்திறன் மற்றும் செல்வாக்கு மிக்க உலகளாவிய தலைமைத்துவத்தை கௌரவிக்கும் வகையில் அவருக்கு தி ஆஃபீஸர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கனா அப்படிங்கிற அந்த விருது வழங்கி கௌரவித்திருக்காங்க. ஸோ மாதா அம்ருதானந்த மயி தேவிக்கு சர்வதேச அமைதிக்கான விருது யார் வழங்கியிருக்காங்கன்னா, மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் விவேகானந்தர் சர்வதேச உறவுகள் நிறுவனம் தான் வழங்கியிருக்காங்க. அவருடைய கொல்லம் அம்ருதாபுரி ஆசிரமத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வடக்கு ஈராக்கில் ஆயுதங்களை ஒப்படைக்கும் குருது கிளர்ச்சியாளர்கள். ஸோ துருக்கி அரசை எதிர்த்து சுமார் 40 ஆண்டு காலங்களாக ஆயுத கிளர்ச்சியில் ஈடுபட்டு வந்த அந்த குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி PKK வடக்கு ஈராக்கில் தங்களது அணு ஆயுதங்களை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கவிருப்பதாக அறிவித்திருக்காங்களாம். அடுத்து ஜப்பானில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.5 பதிவாகியிருக்கான். அடுத்து பலத்த பாதுகாப்புடன் தொடங்கியது அமர்நாத் யாத்திரை. ஸோ அது பார்த்தோம், இந்த அமர்நாத் யாத்திரை எங்கே அப்படின்னா, தெற்கு காஷ்மீரின் இமயமலையில் 3880 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள அமர்நாத் குகையில் இயற்கையாக உருவாகி இருக்கும் பனிலிங்கத்தை தரிசிக்க தான் பக்தர்கள் ஆண்டுதோறும் யாத்திரை மேற்கொள்வது வழக்கம். அடுத்து இந்தியா கனா இடையான 4 ஒப்பந்தங்கள். பிரதமர் மோடி அதிபர் டிராமணி இடையேயான புதன்கிழமை நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, கடல்சார் பாதுகாப்பு, முக்கிய கனிம வளங்கள், சுகாதாரம், நிதிசார் தொழில்நுட்பம், தடுப்பூசி தயாரிப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு அதிகரிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கலாச்சாரம், தரநிலைகள் சான்றளிப்பு, பாரம்பரிய மருத்துவம், பரஸ்பர ஒத்துழைப்புக்கான தொடர் பேச்சுவார்த்தைகள் வழிமுறைகள் தொடர்பாக 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமாகினவா. ஸோ கனாவின் முக்கிய வர்த்தக நாடுகளில் ஒன்று தான் இந்தியா. இருதரப்பு வர்த்தகம் தொடர்ந்து மேம்பட்டு வரும் நிலையில் இந்தியாவுக்கான கனாவின் தங்க ஏற்றுமதி முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ இதுதான் இன்றைய நியூஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.